உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு 2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்கும், என்னவெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்ற மாரி பொது பலன்கள் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சிந்தனையால், செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய என் மனதிற்கு மிகவும் பிடித்த சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2025வது வருடம் அப்படின்னா, ஏன்யா நீ வேற வெறுப்பேத்துற? ஏற்கனவே நீ போன தடவ சொன்னதே இன்னும் முடியல. அப்படிலாம் சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. நான் தெளிவா அப்படி எந்திரிச்சு, இப்படி தெம்பா உட்காந்துட்டு பார்க்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வாழ்க்கை இப்படி குனிஞ்சிருந்த வாழ்க்கைலாம் நிமிர போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு. சரி வாங்க பார்க்கலாம். எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பா உண்மை இருக்கிற மாரி சுகர் கோட்லாம் குடுக்காம சிம்மராசிக்காரர்களுக்கு நான் பொது பலன் சொல்ல வேண்டும் என்றால், முதல் 3 மாதம் ஏன்டா வேலை பார்க்குறோன்ற மாரி தான் இருக்கும். எப்படா வேலைய விட்டு ஓடலான்ற மாரி தான் இருக்கும். ஏன் இவ்வளோ வேலை குடுக்குறாங்கன்ற மாரி தான் இருக்கும். ஆனா, அடுத்த 3 மாதம் இருக்கு பார்த்தீங்களா? வாவ்! வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க காத்திருக்கிறது. ஸோ சிம்மராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்து லாபத்தை குடுத்து ஆ குடுத்தாரு. சரி நம்புவோம். ஆமா குடுத்தாரு. லாபத்த அப்புறம் நான் சொன்னதே இல்லன்றீங்க. லாபத்த குடுத்து கொண்டிருந்த மிஸ்டர் குரு 12ஆம் இடத்துக்கு போறாரு. 12ஆம் இடத்துல போனா விரயம் நெறையா வருமா? ஆமா. சுப விரயமா வரும். நான் தான் எடுக்கும்போது ஒரு சத்தியம் பண்ணிட்டேன்ல, சிம்மராசிக்காரங்களுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். உள்ளத உள்ளபடி தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். சுகர் கோட்லாம் குடுக்காம. அதனால சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ என்ன விஷயத்த நாம் அதிகமா எதிர்பார்க்கலாம்? ஏன்னா 12ஆம் இடத்தில் என்னதான் குரு வந்து அமர்ந்தாலும் 12ஆம் இடம்ன்றதே சீக்ரெட் சொல்றேன். இன்வெஸ்ட்மென்ட். அயன சயன போகம் தான் 12ஆம் இடம். அந்த இடத்துல குரு வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் தூங்காத தூக்கம்லாம் தூங்குவீங்க. கண்டிப்பா எல்லாரும் சொல்ற மாரி இல்லாம உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லிக் குடுக்கணுமா? இந்த 12ஆம் இடம்ன்றது வெறும் அயன சயன போகம் மட்டும் இல்ல. பிரிவை குடுக்கக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான். அப்ப நெறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரிவு வந்துருமா? பொண்டாட்டி பிரிவு ஐ ஜாலி அப்படிலாம் உள்ளுக்குள்ள நினைக்கக்கூடாது. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விதி வழி அது ஒண்ணும் பண்ணாது. ஓகே. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கான நகர்ச்சி என்பது 12ஆம் இடம். அப்ப கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் மே 12ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஜாப்ல 100 விழுக்காடு இன்கிரிமெண்ட் கன்ஃபார்ம். என்னதான் யார் எப்படி சொல்லிட்டு போனாலும் கவலையே படாதீங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானா குரு சுபகுமா உட்கார்ந்திருக்காரு. அவர் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு பார்த்தீங்களா, இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து நெறைய வெகுஜன தொடர்ப குடுத்திருப்பாரு. நெறைய பப்ளிசிட்டிய கிரியேட் பண்ணியிருப்பாரு. அதனால எனக்கு என்னய்யா பிரயோஜனம்? தம்மா துண்டு காசு வரல அப்படின்ற மாரி இருந்தாலுமே, இந்த தடவ நெறைய உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. குரு 12ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாலும், அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு, திரும்ப திரும்ப திடீர் அதிர்ஷ்டம், விபத்து, கண்டம் அப்படிலாம் வேணாம். என்னதான் அஷ்டமச் சனியாகவே இருந்தாலும், ஒண்ணுமே உங்கள பண்ண முடியலன்னு சனி கதறது எனக்கு மட்டும் தான் தெரியும். தெரியுமா உங்களுக்கு? சிம்ம ராசிக்காரனா ஒண்ணுமே பண்ண முடியலையே. நான் போன தடவ ஏதாவது பண்ணானா வக்ரமாயி உட்காந்துட்டேன். ஒண்ணும் பண்ண முடியல. இந்த தடவ வேற இந்த குரு பையன் என்னையே பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ண போறேனோ தெரியலன்ற மாரி, அஷ்டம சனியில எதுவுமே பண்ண முடியாம, அப்படியே ஒரு மாரி திடீர் அதிர்ஷ்டங்களை இந்த தடவ அனுபவிக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு என்றால், கண்டிப்பாக சிம்மராசினியர்களுக்கு தான் உண்டு. இவ்ளோ அழுத்தி சொல்றேன்னா, அதுதான் நடக்க போகுது. நீங்க பெருசாலாம் கவலைப்படாதீங்க. யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. பெரிய நடராஜர் ரப்பர் வாங்கி வச்சுக்கோங்க. அழிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்க போறதில்ல. நெறைய சுப விரயங்கள் அதிகரிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு. சுப விரயம்னா எப்படி விரயம் அப்டின்னா, சிம்பிளா சொல்றேன் என்ன, நான் இன்டைரக்ட்டா சொல்லுவேன்னா, நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஓகே. எல்லாருக்கும் ரூ. 500 கிடைச்சா, உங்களுக்கு மட்டும் ரூ. 550 கிடைக்கும். ஓகே. எல்லாருக்கும் ரூ. 600 கிடைச்சா, உங்களுக்கு மட்டும் ரூ. 1000 கிடைக்கும். அதுக்காண்டி ஏமாந்துட்டோம்லாம் கிடையாது. எப்படியோ ஒண்ணு விரயமாகணும். அது விரயமாயிடுச்சு. அவ்வளோதான். ஆனா அதற்கான விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு பல மடங்கான ஒரு லாபத்தை குடுக்கும். அப்ப உங்களுக்கான ஒரு விரயம் நடந்து, உங்களுக்கான ஒரு செலவு நடந்து, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஒரு இடம் வாங்குனா சும்மா போய் வாங்கிட முடியுமா? இந்தா என் பேரு வித்யா இடம் குடுன்னா குடுத்துருவாங்களா? காசு குடுக்கணும்ல. அப்ப காசு குடுக்கணும்னா அந்த இடத்துல அது விரயம் தானே. ஆனா என்ன? அது பின்னாடி ஃபியூச்சருக்கான ஒரு இன்வெஸ்ட்மென்ட். அப்ப நெறைய சுப விரயம் நடப்பதற்கான வாய்ப்பு. கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தடவ ஒரு காலடி நிலமாவது வாங்குவீங்க. இதுவரைக்கும் இடம் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த தடவை இடம் வாங்கியே தீருவீர்கள். அதுவும் அநேகமா நவம்பர் மாசத்துல ரிஜிஸ்ட்ரேஷனே முடிச்சுடுவீங்க. அதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. உடைமைகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திடீர்னு கார மாத்துறது, ஃபோன மாத்துறது, உங்களுக்கான விஷயங்கள மாத்திக்கிறதுன்ற மாரி, நீங்களே உங்கள மாத்திக்க போறீங்க. திடீர்னு ஒரு புது ஹேர் ஸ்டைல கொண்டு வரது, உங்களுடைய ஆட்டிட்யூடே அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. இதெல்லாம் நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா, தலைக்கு மேல் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கேது. அவரு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இதுவரைக்கும் சிங்கம் நான் நெறைய தடவ சொல்றேன். சிங்கம் நீங்க சிங்கமா இல்லன்னு சொல்றேன்னா, உள்ளுக்குள்ள கேது உட்கார்ந்து ஒரு மாரி வெளியில சொல்லவும் எல்லாமே இருக்கு. ஆனா ஏதோ இல்ல அப்படின்ற மாரியே ஒரு தன்மைய குடுத்துக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நாளா.
அதெல்லாம் மாறி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. பயங்கரமான ஒரு தொழில் நுட்பத்தை நீங்க கத்துக்க போறீங்க. இந்த தடவ சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு நடக்க போகுது. 8ஆம் இடம் அப்படின்றதே அ திரும்ப 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 நீங்க உட்கார்ந்து அதிர்ஷ்டம், குணரோக இதெல்லாம் இல்லங்க. பொருள் வயப்படுதல் அதுதான் 8ஆம் இடம். பொருள் வயப்படுதல்னா இப்படி எனக்கு வேணும்னு நினைக்க வைக்கக்கூடிய தாட்ட கிரியேட் பண்றதே 8ஆம் இடம் தான். அப்ப அந்த தாட் கிரியேட் ஆனா என்ன ஆகும்? அதுக்கான உழைப்பு உழைக்கணும். சிம்மராசிக்காரர்களுக்கும் நடிக்க தெரியாது. அப்ப நீங்க உழைச்சு தான் சம்பாதிக்கக்கூடிய அப்ப என்ன பண்ணுவீங்க? நெறைய உழைப்பீங்க. அப்ப இந்த தடவ என்ன ஆகும்னா, கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய தன்மையா இருக்கு. கொஞ்சம் தூக்கத்துல சில சில பேருக்கு உங்களுடைய தசாபுத்தி ஒரு மாரி இருந்ததுன்னா, தூக்கத்துல சில டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் இடத்துல குரு அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை பயங்கரமான ஒரு இடத்த ஆக்டிவேட் பண்றாரு. கிட்டத்தட்ட 8ஆம் இடம், 6ஆம் இடம், 4ஆம் இடம்லாம் இயங்க போகுது. ஸோ இந்த 6ஆம் இடம் இயங்குது அப்படின்ற போது எழுதி வச்சுக்கோங்க. வேலை மாற்றம், இல்ல வேலைய விட்டு நீங்க வேற வேலைக்கு ஜாப் சேஞ்ச் ஓவர் ஆறது நடக்கும். இல்ல நீங்களா ஒரு சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி குடுக்கும். 6ஆம் இடம்ன்றது சர்வீஸ் ஓரியன்டட். அதே மாரி இந்த 6ஆம் இடம்ன்றது காம்படிட்டிவ் எக்ஸாம். யாரெல்லாம் வந்து அரசாங்க வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களோ, எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஜூலை மாதத்தில் போஸ்டிங் கன்ஃபார்ம். அதுவும் எஸ்பெஷலி இந்த இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் வேலை. அதனால இப்பயே கெத்த கலர் தூக்கி விட்டு நடந்துக்கலாம். ஏன்னா குரு எல்லாமே கோவிலை குறிக்கக்கூடிய பிளானட். நான் எல்லாமே காரகத்துவத்தோட தான் சொல்றேன். இதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவ 100 விழுக்காடு இருக்கு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போற பிள்ளைங்க, நெறையா வந்து பிசினஸ் அனலைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டேட்டா என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறவங்க, நெறைய பேர் வந்து காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்க. ஏன்னா இது எல்லாமே யார குறிக்கும்னா சனிய குறிக்கும் இங்க. அப்ப திடீரஷ்டத்தை சனி குடுப்பாருன்னா, இந்த மாரி பெட்ரோல் கெமிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்க, லிக்விட் பேஸ்ல வேலை செய்யக்கூடியவர்கள், தலைமைத்துவமாக இந்த ஹெச்ஆர் மாரியான இடத்துல இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள், எல்லா பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம் இனிதே மலர காத்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மத்தவங்களுக்கெல்லாம் ஜூன் மாசம், உங்களுக்கெல்லாம் அப்படி இல்ல. ஏப்ரல் 12, 15 தேதியிலிருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மைண்டு ஓப்பனிங் கிடைக்கும் இந்த தடவ. அதே மாரி ஆத்ம ஞானம் கிடைக்க போகுது. சோல் அவேக்கனிங் கிடைக்கும். 2மே நடக்கும். ஒரு மாரி ஒரு 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 6, 7 மாசமா, ஏன் ஒரு 9 மாசமா என்ன பண்றேன்? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ! நான் இஎம்ஐ கட்டணுமே, இல்ல ஐயோ! நான் வந்து என் பேர காப்பாத்திக்கணுமேன்றதுக்காண்டி ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்த நிலைமையெல்லாம் மாறி, ஆசைப்பட்ட வேலைய ஆசைப்பட்ட மாரி பண்றதுக்கான டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கு. ஏன்னா 12ஆம் இடம்லாம் ஆசைங்க. சும்மா நெறைய இருக்கு சீக்ரெட் உள்ள. அது ரகசியங்கள் சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம் தான். அப்ப இத்தன நாள் நீங்க ரகசியமா ஒரு விஷயம் வச்சுட்டு இருப்பீங்கல்ல. இத பண்ணணும், இத பண்ணணும்னு யாருக்குமே தெரியாம நீங்க வச்சுட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம், ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்க. குரு வந்து அமர்தல் அப்படின்றதே வந்து என்ன சொல்றது? ஒரு மாரி சுகத்தன்மையை அதிகரிப்பார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நெறைய பேருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது. நெறைய அந்யோன்யம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போதுன்னா, ஒரு ஒரு ரொம்ப 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 சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஆரம்பிக்கும்போதே கிட்டத்தட்ட தனுசு வீட்ல சூரியன் அமர்ந்து, அங்க இருக்கக்கூடிய குருவோட பார்வை பெற்று சிவராஜ யோகமா இயங்கிட்டு இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு. இன்டைரக்ட் சூட்சும ரகசியம் இதுதான். அப்ப இந்த வருடம் ஃபுல்லா எப்படி இருக்கும்னா, ஆரோக்கியத்தில் மேன்மை கிடைக்க போகுது. யாரெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் இன்டைஜஷன் ப்ராப்ளத்துல தவிச்சிட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் கேஸ்ட்ரிக்ல மாட்டிட்டு இருந்தீங்களோ, இதெல்லாம் போன வருஷம் நடந்திருக்கும், நடந்துட்டு இருக்கும். எல்லாருக்கும் மிகச்சரியான சொல்யூஷன் கிடைக்க போகுது. நெறைய ஹீட் மூலமா சில விஷயங்கள்லாம் வந்திருக்கும். நெறைய அங்கங்க கட்டி கட்டியா வர்றது, நெறைய வந்து கொப்பளங்கள் வர்றது, யாருக்குமே இல்லாம சிம்மராசிக்காரங்க போன வருஷம் நெறைய இந்த மாரி ஹீட் கொப்பளங்கள்ல அவஸ்தைப்பட்டுருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த தடவ சரியா போகுது. தலைவலின்னு நீங்க அவஸ்தைப்பட்ட தன்மையெல்லாம் மாறப்போகுது. இனிமே உங்கனால தான் அடுத்தவங்களுக்கு தலைவலி வரப்போகுது. எப்பயும் போல சிங்கமா எந்திரிச்சு நிக்கிறதுக்கான காலம் இனிதே மலர தயாராகி விட்டது. ஒரு 3 மாசம் தான். கொஞ்சம் அமைதியா இருந்துட்டீங்கன்னா போதும். அடுத்து ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அடி எல்லாமே வெற்றிக்கான அடியாகத்தான் இருக்கப் போகிறது. செலவுகள் வரத்தான் செய்யும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, கண்டிப்பாக வீண் விரயம் வந்தே தீரும். கண்டிப்பாக சுப செலவுகள் நடந்தே தீரும். சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடந்தே தீரும். நெறைய பேருக்கு கல்யாணம் பண்றது, காது குத்து பண்றது, இந்த மாரி சுப நிகழ்வுகள் சிம்ம ராசிக்காரர்கள் இல்ல ஒரு கிரகப்பிரவேசம் பண்றது, வீடு வாங்கி ஒரு மனைக்கு குடியேறது, ஒரு கார் வாங்குறது, பைக் வாங்குறது, ஏதோ ஒரு மனதிற்கு பிடித்த சந்தோஷமான நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த 2026வது வருடம் சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். அதனால பெருசாலாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்களே உம்முன்னு இருந்தா நாங்கலாம் என்னத்துக்காருது? சொல்லுங்க. சிம்ம ராசிக்காரர் தான் ஊருக்கே லைட்டு குடுக்குறீங்க. உம்முன்னு உட்காந்துருந்தா எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்க. ராகுவாவது, கேதுவாவது மிஸ்டர் குரு உட்காந்து சனிய அப்படி பார்த்துட்டு இருக்காரு. வாள சுட்டிட்டு சனிய அப்படியே புடிச்சிட்டு இருக்காரு கையில. அதுவும் தன்னுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை. வேற என்ன வேணும்?
எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். 8ஆம் இடம் பயங்கரமா வலிக்கிறது. இன்னொரு உங்களுக்கு மட்டும் சொல்லி தரேன். 8ஆம் இடம் என்பதுதான் ஆழ்ந்த ஞானம். அதான் வந்து அதர்வனத்த குறிக்கக்கூடிய இடம். யாராவது இதுவரைக்கும் நான் நம்புறதில்ல. ஒருவேள நீங்க யாராவது எனக்கு அத பண்ணிட்டாங்க, இத பண்ணிட்டாங்க, எங்க வீடு அப்படி இருக்கு, வாஸ்து குறைபாடு இருக்கு, எனக்கு எவனோ பில்லி வச்சுட்டான், சூனியம் வச்சுட்டான், என்னெல்லாம் நெனச்சிட்டு இருந்தீங்களோ, இல்ல அந்த மாரி நிஜமாவே நடந்து அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, எண்ணி வச்சுக்கோங்க. மே மாசம் 25ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்குநூறா ஆகும். யாரெல்லாம் உங்கள கெடுக்கணும்னு நெனச்சானோ, அவனே உங்க முன்னாடி அழிஞ்சு போறத நீங்களே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடம் வலிக்கிறது. ஸோ பெருசாலாம் ஒண்ணும் கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. நெறைய டீப் அனலைஸ்மென்ட் பண்ண போறீங்க. நெறைய டீப் நாலேட்ஜ் கிடைக்க போது. தொழில்ல வந்து மேன்மை கிடைக்க போது. இதுவரைக்கும் வந்து நிர்வாகத்திலேயே அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தீங்க. இனிமே கொஞ்சம் அறிவோடு கூடிய நிர்வாகம் வரப்போகுது. ஸோ என்ன ஆகப்போகுது அப்படின்னா, ஆளுமை அதிகரிக்க போது, அறிவும் அதிகரிக்க போது. ஸோ இனிமே உங்கள அடிச்சுக்கவே முடியாது. சும்மாவே சிம்மராசிக்காரங்கள அடிச்சுக்க முடியாது. ஸோ இந்த வருடத்திலிருந்து சிம்மராசிக்காரர்களுடைய அனுபவங்கள் கொஞ்சம் அறிவோடு சார்ந்த அனுபவமாக, உள்ளார்ந்த அறிவு. நான் சும்மா சும்மா சாதாரணமா வெறும் எஜுகேஷன மட்டும் சொல்லல. அனுபவ அறிவாக மேலோங்க போகிறது. நெறைய பேருக்கு ஜாப் கண்டிப்பாக சேஞ்ச் ஓவர் ஆகும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. அந்த 8ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 12ஆம் இடம். எழுதி வச்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க இந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதிக்குள்ள கிட்டத்தட்ட நியூ இயர் 1லருந்து நவம்பர் மாதம் 27க்குள்ள ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு உங்க ஜாதகப்படி நல்லா இருந்தா குரு அதிச்சார பயிற்சியில் நடந்திருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த டயத்துக்குள்ள வெளியூர், வெளிமாநிலம், கடல் கடந்து போவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக குரு உங்களுக்கு ஏற்படுத்தி குடுப்பார். 12ஆம் இடமே டிராவல குறிக்கக்கூடிய இடம் தான். யாரெல்லாம் படிக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்களோ சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக போவீர்கள். எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு கேதுவோட அமைப்பு நல்லாவே இருக்கறனால கண்டிப்பாக ஃபாரின் கண்ட்ரி வெள்ளை நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு போயிட்டு உங்களுடைய மேதாவித்தனத்தெல்லாம் காட்டுவீங்க. சிம்மராசிக்காரங்க தூள் கலப்ப போறீங்க. சூப்பரா இருக்கு. பெருசாலாம் கவலைப்பட வேணாம். கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனம். முட்டி, நரம்பு இழுத்துக்கிறது, நரம்பு சுருண்டுறது இந்த மாரி விஷயத்துல கவனமா இருக்கணும். போயிட்டு வர இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமா போணும். ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல், மேக்கு அப்புறம் கொஞ்சம் நெறைய ஸ்பீட் டிரைவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுல மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதும். நீங்க இல்லாட்டி கம்பெனில இருந்தா நெனைக்காதீங்க. 100 பேர் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும்போது, நீங்களே உங்களுக்கு ஒரு பேரியர் போட்டுக்கோங்க. அது தேவைப்படக்கூடிய தன்மையா இருக்கு. இல்லாட்டி உடல்நிலையை கொஞ்சம் சர்ச்சைப்படுத்தும். ஏன்னா 12ஆம் இடம் ஓகே. அந்த 8ஆம் இடம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் இண்டிகேட் பண்ணுது. என்னதான் குரு பார்த்தாலும் சனியோட அமைப்பு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கனால, உடல் ஆரோக்கியத்தில் கவனம், கவனம், கவனம். சாப்பிடுற விஷயத்துல ரொம்ப கவனம். அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் இந்த 4ஆம் இடம். அதனால கொஞ்சம் அமர்ந்து சாப்பிடுற இடம் கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கான்றத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். பெரிய லெவல்ல ஒண்ணும் நெகட்டிவா எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ என்ன ஆகப்போகுது அப்டின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. புது மனுஷனா மாறப் போறீங்க. சரி, சரி அழி, அழி மறுபடியும் நான் புரோட்டா சாப்பிடுறேன் அப்டின்ற மாரி இந்த 2 1/2 வருஷம் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக பட்ட கஷ்டத்திலருந்து அப்படியே வெளில வந்து கெத்தா காட்டப் போறீங்க. என்கிட்ட இது இருக்கு பாரு, என்கிட்ட இது இருக்கு பாருன்ற மாரி இந்த தடவ உங்களுக்கான உடைமைகள் எல்லாம் சேரக்கூடிய தன்மை குருவால் திருவருளால் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. ஓகே. நீங்க படிக்கிற சிம்மராசிக்கார குழந்தைங்களாக இருந்தீங்கன்னா, வித்யாஸ்தானம் விழும். 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை. வாவ்! வேற லெவல் மாஸ் காட்டப் போறீங்க. சும்மா நான் இப்படியெல்லாம் சொல்லல. எ அறிவுன்றத தாண்டியும், இந்த பிள்ளைக்கா இவ்ளோ அறிவு அப்படின்ற மாரி சில பேர் உங்கள பார்த்து வியக்க போறாங்க. பேச்சுல அப்படியே தூள் கெளப்ப போறீங்க. டக்கு, 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 டக்குன்னு ஆன்ஸர் சொல்ல போறீங்க. நெறைய பிள்ளைங்க இந்த தடவ சிம்மராசிக்கார பிள்ளைங்க தான் பிரைஸே வாங்கிட்டு வந்து குவிக்க போறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிம்மராசி ஆட்களாக இருக்கிறீர்கள் பட்சத்தில், எல்லாம் ஓகே. 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. கவனமா இருக்கணும். பத்தாததுக்கு தலைக்கு மேல வேற கேது உட்கார்ந்திருக்காரு. கெட்ட பையன் சார் இந்த ராகு. அதனால தேவையில்லாம இந்த சோசியல் மீடியால போய் மாட்டிக்காதீங்க. இந்த வயது ஒத்தவர்களுக்கு கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய தசா புத்திய வச்சு சொல்றேன். தேவையில்லாம எந்த தளங்களிலும் போயிட்டு உங்க பேர ரிஜிஸ்டர் பண்றது, ஏதாவது ஒண்ணு பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா, வீட்ல அங்க பூகம்பம் வரும். அப்புறம் வீட்டுக்காரவே பேச மாட்டாங்க. வக்கீல் தான் பேசுவாங்க. பார்த்துக்கங்க. ஏன்னா, அந்த வேலைய செவ்வனே கேது பண்ணுவாரு. தலைக்கு மேல உட்காந்துக்கிட்டு. சரியா? உன்ன புடிச்சு விடுறதாண்டா என் வேலையேன்னு தான் உட்கார்ந்திருக்காரு. கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்திருக்காரு. நம்ம குரு என்னென்னமோ பண்ணிலாம் சரி பண்ணி பார்க்குறாரு. ஆனாலும் நீங்களா போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கவனமாக இருந்து கொள்ளுங்கள். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்காரவர்கள் கண்டிப்பாக பிற மொழி, பிற மதம் பேசக்கூடிய எதிர்ப்பாலினம் 7ஆம் இடமே எதிர்ப்பாலினம். அப்ப எதிர்ப்பாலினத்தோட மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. இது சும்மா ஒரு அட்வைஸ். நான் சொல்லாம யார் சொல்லுவா? அதனால அத மட்டும் பார்த்துக்கங்க. ஓகே. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயதுக்கு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால், இதுதாங்க நீங்க அப்படின்ற மாரி உங்கள எல்லாரும் சொல்ற அளவு வந்து நிப்பீங்க. ஆரோக்கியத்துல மேம்பட போகிறது. அடிச்சு தூள் கெளப்ப போறீங்க. நெறைய உடைமைகள் சேரப் போகிறது. நெறைய வந்து வீடு வாங்க போறீங்க, இடம் வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க, வண்டிய மாத்த போறீங்க. புது வண்டி கிடைக்க போகுது. எல்லாமே கிடைக்க போகுது. நான் சொன்ன மாரி நீங்க ரகசியமா பண்ணணும்னு நெனச்ச விஷயத்தெல்லாம் வெளிப்படையா பண்றதுக்கான வாய்ப்பை குருவுடைய அருள் உங்களுக்கு குடுக்க போகிறது. பத்தாததுக்கு சனியும் அதற்கு ஆமா, ஆமா, ஆமான்னு திடீர் அதிர்ஷ்டத்த குடுத்து உங்கள மேலோங்க போறாரு. ஸோ பெருசாலாம் கவலைப்பட வேணாம். செவ்வாயுடைய டிரான்சிட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு
40 வயதிலிருந்து 60 வயது உள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்ப நீங்க ஜெயிக்காம போனீங்கன்னா, திரும்ப ஜெயிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். அதனால கரெக்ட்டா தெளிவா பார்த்து பண்ணுங்க. எதுல கவனமா இருக்கணும் அப்டின்னா, யாருக்கும் நீங்க சொல்லிக் குடுத்து சில விஷயத்த பண்ணி வாங்கணும்னு நெனைக்காதீங்க. நீங்களா போய் பண்ணுங்க. நான் சொல்றது புரியுதுல்ல? நான் சொல்ட்டேன் அவர் பண்ணியிருப்பாரு. நான் சொல்ட்டேன் அவர் செஞ்சிருப்பாருன்னு அடுத்தவர்களை நீங்கள் நம்பி ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. வேற வழியே இல்ல. கொஞ்சம் இந்த தடவ விரயமாகணும், அலைச்சலாகணும்னா நீங்களே போய் எல்லாத்தையும் எடுத்து பண்ற மாரி தான் இருக்கும். ஒர்க் லோட் அதிகமா தான் இருக்கும். ஆனாலும் உங்க மேற்பார்வையின் கீழ் சரி பார்த்தீர்களேயானால் நல்லது. இல்லாட்டி தவறா எடுத்துக்காதீங்க. 12ஆம் இடம் சிறைவாசத்தையும் இண்டிகேட் பண்ணும். அப்ப நெறைய பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைய குடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால உங்க நேரடி கண் பார்வையில் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஏன்னா, இந்த நேரத்தில சிம்மராசிக்காரர்களுக்கு நெறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ராகு புத்தி ஆரம்பிக்க ஆரம்பிச்சுரும். ராகு குருலாம் வர ஆரம்பிச்சுருவாரு. அப்ப இந்த அமைப்ப வச்சு சொல்றேன். இதுவரைக்கும் ராகு சமத்தா குருவோட பார்வையில இருந்தாரு. இப்ப தனித்த ராகுவா இருக்காருன்றபோது கொஞ்சம் அனைவர் மீதும் நம்பிக்கை வைப்பதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே. நீங்க 60 வயது தாண்டி சிம்மராசிக்காரர்களா இருந்தா எப்படி இருக்க போறீங்க? உடல் ஆரோக்கியம் அதிகரிக்க போகிறது. அவ்வளோதான். எனக்கா மூட்டு வலி, எனக்கா இடுப்பு வலி, எனக்கா வயித்து வலின்ற மாரி துள்ளி குதிச்சு ஓட போறீங்க. ஒரு ஒரு நட சுத்த போறீங்க. 12ஆம் இடம் அதிகரிக்குது. அதனால நல்லா ரவுண்ட்ல தான் இருக்க போறீங்க. சூப்பரா இருக்க போறீங்க. உங்கள் பேச்சால அனைவரையும் சொக்க வைக்க போறீங்க. நெறைய பேருக்கு வந்து உங்களுடைய ஆளுமையும், உங்களுடைய அனுபவத்தையும் சொல்லி அதன் மூலமாக வாழ்வியலை செழுமையாப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி குடுக்க போறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு 60 வயது தாண்டியவர்களுக்கு. ஓகே. இந்த வருடம் எனக்கு என்ன கலர் லக்கி கலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரஞ்சு கலர் இந்த வருஷம் ஒரு மிகச்சிறந்த யோகமான கலராக இருக்கும். அத தாண்டியும் நெறைய ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துங்க. ஸ்கை ப்ளூ கலர் பயன்படுத்துற அதே மாரி ஆண்களாக இருக்க பட்சத்தில இந்த கோடு போட்ட ஒயிட் ஸ்ட்ரைப் அந்த ஷர்ட்லாம் பயன்படுத்தினீங்கன்னா, ரொம்ப நல்லா உங்களுக்கான லக் சைன் அத வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். ஓகே. முடியும்னா ஸ்வஸ்திக் சிம்பல் இருக்குல்ல, அத ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சுருங்க. ஸ்வஸ்திக் சிம்பல அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா நான் சிம்பல் குடுக்கவே இல்ல. உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து அடிக்கடி போடுறது. தினம் ஒரு தடவ சும்மா என்ன ஒரு 4 கோடு தானே, போட்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் வரப்போகுது. அத மட்டும் போட்டு போயிட்டே இருங்க. அது மேஜிக் வேற லெவல்ல இயங்கும். ஓகே. 1786 திரும்ப சொல்லவா? 1786 இந்த நம்பர எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. அடிக்கடி இத பார்த்துக்கிட்டே இருங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு ஆத்ம ஞானத்தையும், ஒரு தைரியத்தையும், ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொண்டு வந்து குடுப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக குடுக்கும். ஓகே. இந்த தடவ என்ன கோயிலுக்கு நான் போய் வழிபாடு செய்ய வேண்டும்? தலைநகர்ல இருக்கக்கூடிய கோயில் முடிஞ்சா ஸ்ரீரங்க ரங்கநாதர போய் ஒரு தடவ பார்த்துட்டு வாங்க. லைஃப்ல ஜெயிச்சுடுவீங்க அவ்வளோதான். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, ரங்கநாதன் வழிபாடு. படுத்திருக்க கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அத்துணை விதமான தடைகளையும் தவிடுபடியாக்குவார். நான் டைரக்ட்டா சொல்லிட்டேன். உங்களுக்கு டைரக்ட்டா புரிஞ்சுச்சுல்ல? ஓகே அவ்வளோதான். நேரா படுத்த கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள், அது ஸ்ரீரங்க பெருமாளா இருந்தாலும் சரி, இல்ல வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளா இருந்தாலும் சரி, படுத்த கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள, அதே மாரி கேரளால இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி கோவில்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் பட்ஜெட் பிரச்சனையா இருக்குன்னு என்ன மாரி ஆளா இருந்தீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கும் இருக்கவே இருக்காரு கூகுள் அமைச்சர். அவரை வாங்கி விட்டு கேலரிய ஓப்பன் பண்ணி, உங்களுடைய வால்பேப்பர தினம் வச்சு, தினம் இந்த 1 வருஷம் அவர பார்த்துட்டு வர அமைதியா அவர் எப்படி இருக்காரோ, அந்த மாரி மனசும் அமைதியாயிடும். அடுத்தவங்க பண்றத பண்ணிட்டு போறாங்க. நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஓகே. அதனால பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது இந்த 2026வது வருடம்.